இயேசு நாமத்தினாலே இந்த வீடியோ பக்கம் வந்திருக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு சரியான பலனை கொடுக்கும். வேதாகமத்தில் நான் நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தீங்கன்னா தூதர்களை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்கள் நான் நிறையவே எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எல்லா வேலைகளும் ஒத்தி வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மனிதனுக்கு முன்பாகவே கடவுள் யாரை படைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தூதர்கள். ஓகேவா? ஆமா காய்ஸ், மனிதர்களுக்கு முன்பே தூதர்கள் படைக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் படைக்கக்குள்ள தேவன் இந்த பூமியை படைக்கக்குள்ள தூதர்கள்லாம் ஆர்ப்பரித்தார்கள், மகிழ்ந்தார்கள் அப்படின்னு யோபு 38ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது. அப்ப நீங்க நல்லா நினைச்சுக்கணும், நம்மளுக்கு முன்னுக்கே தூதர்கள் படைக்கப்பட்டாங்க. இந்த தூதர்கள் பூமியை படைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு யோபு 38:7. ஓகேவா? அடுத்து முக்கிய 3 தூதர்கள் இருக்காங்க. ஓகேவா? இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய 3 தூதர்கள். இவங்க எல்லாத்துலையும் தலைவர்களாக இருந்தாங்க. பெஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்ரியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னுக்கு யோசேப்புக்கு போயிட்டு மரியாளுக்கு ஆவினால ஒரு குழந்தை உருவாகி இருக்கு, யோசேப்பே இவரை நீ தள்ளி விடாத அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இவர் கெப்ரியல். இவர் வந்தீங்கன்னா கடவுள்கிட்ட நியூஸை மக்கள்கிட்ட கொண்டு வரவர். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகாவேல்ங்கிறது ஒரு வீரர். ஓகேவா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு எகிப்து தேச மன்னர்களையும் பார்த்தீங்கன்னா இல்லாமக்கினாரு. இவர் ஒரு வீரர். இவர் பட்டயத்தை எடுக்கிறவர். இவர் ஒரு தூதர். ஓகேவா? அடுத்த தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூசிபர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரு தூதனாக இருந்தார். ஆனால் அவர் கடைசியில் அவருக்கு மேன்மை அவரே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எதிராக மாற தொடங்கிட்டாரு. அதனால இவர் கடவுள் இவரை தள்ளி விட்டுட்டாரு, அங்கே வானத்திலிருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. ஓகேவா? அடுத்து 2 வகை சேராபீன்கள் இருக்கு. 2 வகை தூதர்கள்ல 2 வகை இருக்குது. ஓகேவா? சேராபீன்கள், கேருபீன்கள். சேராபீன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 சிறகுகள் இருக்கும். ஓகேவா? சேராபீன்கள்ல 6 சிறகுகள் இருக்கும். கேருபீன்கள் அப்படிங்கிறது தேவனுடைய மகிமையை காப்பாற்றுறதுக்காகவே படைக்கப்பட்டது தான் இந்த கேருபீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற, நியாயமா உனக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? ஆமான்னு கேட்டால் இருக்கு காய்ஸ். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சேராபீன்கள், கேருபீன்கள்னு தூதர்ல 2 வகை இருக்குது. ஒன்று 6 சிறகு உள்ளது, ஒன்னொன்று கேருபீன்கள் தேவனுடைய மகிமையை காப்பாற்ற படைக்கப்பட்டதா இருக்கின்றது. ஓகே, தூதரோட உணவு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அவங்க நம்ம மாதிரி சோறு சாப்பிட்றதோ இல்லை நான் கறி சாப்பிட்றதோ ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்றதோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க என்னத்தை சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்ணாங்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வனாந்திரத்தில் போய்கிட்டு இருக்கல தேவனை நோக்கி கூப்பிடக்குள்ள அவங்களுக்கு வானத்தை திறந்து அதில் உள்ள தானியங்களை கொடுத்தார். இவ்வளவு அழகான வசனம் இல்லை? வானத்தை திறந்து வானத்தின் தானியங்களை கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் சொல்லுது. நீங்க பேர் படிச்சு பாருங்க. அப்ப தூதர்களோட உணவு என்னது? மன்னாவா இருக்கின்றது. தூதர்களால் சாப்பிட முடியும். சரியா? அடுத்து எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தூதர்கள் படைக்கப்பட்ட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு மாத்திரம்தான் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், மக்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு மட்டும்தான் தூதர்கள் படைக்கப்பட்டாங்க. ஏன்னா நம்மளுக்காகத்தான் அவங்க படைக்கப்பட்டாங்களே தவிர அவங்களுக்காக நம்ம படைக்கப்படலை அப்படிங்கறத நல்லா விளங்கிக்கிங்க. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவல் தூதன் இருக்கான். ஓகேவா? நீங்க நினைக்கிறீங்க நம்மளுக்காக தூதன் இல்லை அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கு, அதாவது இப்ப எனக்கு ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், நீங்கள் ஒரு மனிதர், உங்களுக்கு ஒரு தூதன் இருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைக்குன்னு ஒரு தூதர் இருக்காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கைக்குன்னு ஒரு கடவுள் ஒவ்வொரு தூதரையும் உருவாக்கி வச்சிருக்காரு. ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தூதர்களை கடவுள் படைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் நம்ம பாவத்திலிருந்து ரட்சிப்பாக கூட இவங்க போயிட்டு தேவன் கிட்ட களி கூறுவாங்களாம், அதாவது சந்தோஷப்படுவாங்களாம் தேவனுக்கு முன்பாக போயிட்டு. ஓகேவா? நம்ம பாவத்திலிருந்து ரட்சிப்பாகிட்டோம்னா நம்மளுக்கு சொந்தமான தூதர்கள் போயிட்டு தேவன்கிட்ட ரொம்பவும் களி கூறுவாங்க, ரட்சிப்புக்குள்ளாகுவாங்க, அப்படிங்கிற சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, மத்திய 18ல 10ஆம் வசனம். ஓகேவா? அடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனித உருவம் கொண்டு இவங்களால வர முடியும். இவங்களுக்கு இவங்க ஆவினாலே இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க ஆவினால் இருக்கிறது உங்களுக்கு உருவம் இல்லை. ஆனா இந்த பூமிக்கு மனித உருவத்தை எடுத்து இவர்களுக்கு வர்றதுக்கு அதிகாரம் இருக்கு, முடியும். இவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு சின்ன விஷயத்துல
3 பேர் வருவாங்க. 3 பேருமே தூதர்கள். அவங்களுக்கு வந்து இவரு உபசரிப்பார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா லோத்து வீட்டுக்கு 2 பேர் வருவாங்க. சோதோம் கோமோராவை அழிக்க மனித உருவத்தை எடுத்து வருவாங்க. இவருக்கு உபசரிப்பாங்க. இதைத்தான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. மனித உருவம் எடுக்க தகுதியானவர்கள் தூதர்கள் அப்படின்னு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது. இந்த நான் சொல்ற அதிகாரத்தெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க வந்து நைட்டு படிங்க. ஓகேவா? அது வந்து ரொம்பவும் உங்களுக்கு உதவமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாத ரகசியம். மனிதர்களை விட இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். ஓகேவா? நிறைய விஷயம் தெரியும். மனிதர்களை விட கடவுளை பற்றி, கடவுளோட மீட்பை பற்றி நிறையாவே தெரியும். தெரிஞ்சாலும் இவங்களுக்கும் தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் கடைசி வருகை. இது வந்து யாருக்குமே தெரியாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறியார், பரலோக தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா விஷயமும் தெரியாது. கடவுளுக்கு மாத்திரமே, பிதாவுக்கு மாத்திரமே தான் இயேசு வருகையை பற்றி தெரியும். எண்ணிலடங்கா தூதர்கள் இருக்காங்க. கோடி தூதர்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா கோடி தூதர்கள் வந்து தானியேல் கனவுல வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. அதை நீங்க படிக்கணுமா இருந்தா தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எண்ணிலடங்கா கோடி தூதர்கள், ஆயிரக்கணக்கான தூதர்களை நான் பரலோகத்தில் கண்டேன் அப்படின்னு வந்து தானியேல் சொல்றாரு. அப்ப எண்ண முடியாத அளவுக்கு தூதர்கள் வந்து பரலோகத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? அவர்கள் வந்து ஆவியால் இருக்கிறாங்க. அதாவது ஆவியா இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து உருவம் இல்லை. ஓகேவா? அவங்க வந்து எப்பயுமே ஆவியா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு உருவம் எடுக்க முடியும். இந்த பூமியில வந்து உருவம் எடுக்க முடியுங்கிறது வந்து இதை வந்து நான் முதலே சொன்னேன். எபிரேயர் 1:14 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஆவியா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு உருவம் எடுக்க முடியும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் இல்லை, மரணம் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பரலோகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனால் பூமியில் வந்து இவங்க திருமணம் ஆகினதுக்கான நிறையவே இது சாட்சிகள் இருக்கு. ஓகேவா? பைபிளில். ஆனால் பரலோகத்தில் இவங்களுக்கு திருமணம் இல்லை, மரணம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் உண்மையாக மரணம் இருக்காதே தவிர திருமணம் வந்து இவங்க பூமியில் வந்த பிறகு 1/3 கடவுள் தள்ளி விட்ட பிறகு அந்த 1/3 என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து மனுஷகுமாரத்திகளோட கல்யாணம் பண்ணி நிறைய ராட்சதர்களை பெற்றெடுத்தாங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் லூசிபரோட தள்ளப்பட்ட தூதர்கள். ஓகேவா? இவங்கெல்லாம் சொல்றதை கேட்க மாட்டாங்க. கடவுளுக்கு அடிப்பணியாத மேன்மை பாராட்டுகிற தூதர்கள். இதை நீங்க படிக்கணுமா இருந்தா லூக்கா 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இருக்கு. இவர்களுக்கு திருமணமும் இல்லை, மரணமும் இல்லை அப்படின்ட்டு. அடுத்த ஒளியை விட வேகமானவர்கள். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி தான் வேகமா இருக்குது. ஓகேவா? இந்த ஒளியை விட வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூதர்கள். எப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா தானியேல் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிக்கிறதுக்குள்ள தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணக்குள்ளேயே தூதர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஜெபம் பண்ணக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே வந்துட்டாப்புல. அப்போ ஒளியை விட எவ்வளவு வேகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒளியை விட வேகத்தை கூடியவர்கள் தான் இந்த தூதர்கள். அதே மாதிரி தான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அடுத்து என்னன்னா மனிதர்களை விட அறிவும் தேவ பக்தியும் தேவ திட்டமும் தெரியும். ஆனால் எல்லா விஷயமும் தெரியாது. அவர்கள் மனிதரை விட வலிமையானவர்கள், மனிதரை விட எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. ஆனால் கடவுள்கிட்ட வருகையை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவேன். ஏன்னா பிதா ஒருவரை தவிர யாருமே அறியாதவர்கள் அப்படின்னு வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதை அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக நம்மை காக்கிறதுக்காக, நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, நம்மை காக்கிறதுக்காகவே ஒவ்வொரு தூதர்கள் நம்மளுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல சொன்னதே தான். ஏன்னா நீங்கள் வந்து சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை 11வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளோட வழியில் நம்ம நடக்கையில் காக்கிறதுக்கு நம்ம தேவன் வந்து நம்ம தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம். அப்போ நம்மளுக்காக தான் தூதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்கிறத நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்பயே சொல்லிக்கிறேன். அப்போ நம்மளுடைய வழியை காக்கிறதுக்கு தூதர்கள் நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்காங்க. இது அடுத்தது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுத்த வீரர்கள் உண்டு. தூதர்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பல்லவான்கள், வலிமையானவர்கள் உண்டு. எப்படி நீ சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தில் 1,85,000 பேரை வந்து ஒரே ஒரு தூதர் வந்து வெட்டி சாமிச்சு சமாதி ஆகிட்டு போயிட்டார். 1,85,000 தூதர்கள். அப்போ யோசிச்சு அந்த 85,000 பேரை ஒரே தூதன் வந்து வெட்டி சாட்சி அடிச்சுட்டு போயிருக்கான். எண்ணத்துல பார்த்தீங்கன்னா 2 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை வந்து சுட்டு வீழ்த்துறாங்க. வெட்டி வீழ்த்துறதா இருந்தா யோசிச்சு பாருங்க அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு. அதனால தான் சொல்றேன், மனிதனை வேண்டி பலம் பொருந்தியவர்கள் தூதர்கள். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மனம் திரும்பினாலும் நம்ம பாவத்திலிருந்து விலகுனாலும் அதை வந்து நமக்கு சொந்தமான தூதர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்துல போயிட்டு அவங்க வந்து களி கூறுவாங்களாம், மகிழ்ந்து களி கூறுவார்கள். அதனால நம்ம பாவத்திலிருந்து கொஞ்சம் விலகுனா கூட அவங்க வந்து தேவனிடத்துல போயிட்டு சொல்லிக்கிட்டு தேவனிடத்துல களி கூறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தூதனை நம்ம வணங்கக்கூடாது, அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் யோவானுக்கு வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தின பிறகு ஒரு தூதனை நான் கண்டேன், அந்த தூதனை நான் வணங்கும்படியாக அவன் காலில் விழுந்தேன் அப்படின்னு விழுந்தவனுக்கு அந்த தூதன் கடைசியாக என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ வணங்கத்தக்க ஒரே ஒருவர் தேவன் ஒருவரே, அவரை தவிர யாருக்கும் நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தூதனை வணங்கக்கூடாது. தூதர் எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவராக இருந்தாலும் வலிமை உடையவராக இருந்தாலும் நம்ம தூதரை வணங்கக்கூடாது. வணங்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அந்த இயேசு தெய்வம், அந்த இயேசு தேவன் மட்டும்தான். அடுத்ததான் நீங்கள் நம்பக்கூடிய ஒன்று இந்த பைபிள் மட்டும்தான், வேறு எதையுமே நம்பக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கற்றுருப்பீங்க, நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு 15 விஷயம் மாதிரி தூதர்களை பற்றி கற்றுருந்துருப்பீங்க. ஓகேவா? இவைகள் எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இவைகள் எல்லாத்துக்கும் என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, வசனங்கள் தான் ஆதாரம். ஓகேவா? இதுங்களெல்லாம் உங்களுக்கு விஷயத்துக்கு உங்கள் மனசுக்கு வந்து நல்லதாக பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லதாக பட்டிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிமேலும் நான் ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நைட்டாக ஃபுல்லாக படித்து உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர என் வாயில் வந்ததை நான் அடித்து விடலை. இதனால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நிறையவே உதவும். இதுங்களில் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சுக்கணும். ஓகேவா? தேவன் அதி சீக்கிரமாக வரப்போகிறார். வருகையில் நீங்களும் நானும் போக போகிறோம், உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் போக போகுது. அதனால இயேசு உங்களை ஆசீர்வதித்து தேற்றுவார்கள். ஆமென்.